வேலைகளை பார்த்துக் கொள்வேன் என்று தெம்பாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் பாசத்தினால் புத்தியை தவறவிட்டு வருவதனால் இன்றைக்கு பல பெற்றோர்கள் கண்ணீர் வைக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதுதான் உதாரணம். இந்த உலகத்துல மிக குறைவான காலகட்டத்துல சீக்கிரம் மரணம் வந்து விடக்கூடிய காலகட்டத்திலேயே ஒரு குறைந்த காலகட்டத்தில் எதையும் சேகரித்து வைக்கவில்லை என்று சொன்னால் நாம பரிணாமத்துக்குரிய நிலைமைக்கு ஆளாகிறோம் என்று சொன்னால் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில போய் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நிறுத்தி வைக்கப்படுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே எது மட்டும்தான் பேசும் என்று சொல்லுகிறான், நம்முடைய அமல்களை மட்டும் அதை வைத்து மட்டும்தான் எதுவாக தீர்ப்பெழுதப்படும். நான் சொர்க்கவாசியா நரகவாசியா தீர்ப்பு எதன் அடிப்படையில? மீசானுடைய தராசுல அமல்கள் நல்லமல்கள் அதிகமாக கணத்தால் விதைத்து விட்டால் கவலைப்பட தேவையில்லை, அவர் சுமணத்திற்குள் சென்று விடுவார். யார் நன்மைகளை குறைவாக செய்துவிட்டு வந்திருக்கிறாரோ, யார் நன்மைகள் செய்வதில் இந்த உலகத்தில் அலட்சியமாக இருந்து விட்டாரோ, தொழுகையை சரியான ஐவேளை தொழுகையை பேணவில்லை, திருமலையில் குரானை ஓதி அதன் மூலம் நன்மைகளை சேகரிக்கல, இறைவனை நினைவு கொண்டு நல்ல திக்குகளை நபியவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகளை சொல்லி நன்மைகளை சேகரிக்கல, பல நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஏழைகளுக்கு உணவளிப்பது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது, மரணித்தவரை பின்தொடர்வது, விதவைகளுக்கு உதவி செய்வது, இதுபோல் ஏராளமான நல்லறங்களை இஸ்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறது. இந்த நன்மைகள் எல்லாவற்றிலும் அலட்சியமாக இருந்து எந்த நன்மையும் அவர் சேகரிக்காமல் மரணித்து போய்விடுவார், அல்லது குறைவான நன்மைகளோடு நாளை மனுஷர்களை வருவார் என்று சொன்னால் அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், நன்மை தீமை எடை போடப்படும், யாருக்கு நன்மையின் எடை அதிகரிக்கிறதோ அவர் நல்ல திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். அன்னைக்கு போய் அந்த மனுஷருடைய தினத்தில மீசானுடைய தட்டுல நம்முடைய நன்மைகள் எடை குறைந்து வைத்தது என்று சொன்னா நமக்காக நம்முடைய தாய் வந்து தரமாட்டார், நமக்காக நம்ம உரிமை வளர்த்தோம்ல புள்ள பாசத்தை கொட்டி அவன் நம்மளை பார்த்தோட ஓடிடுவான். தந்தையை பார்த்து பிள்ளை ஒழுந்து வருவான், பிள்ளையை பார்த்து தந்தை ஒழுந்து வருவான். உற்ற நண்பன், இந்த நண்பனுக்காக தொழுகையில் அலட்சியம் காட்டினோம்ல, அந்த நண்பனோடு நேரம் செலவழிப்பதற்காக அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை நம் சிரிப்பறையில் கேட்டதற்கு பிறகு கூட, ஹய்யாலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வா என்று அழைப்பை கேட்டதற்கு பிறகு கூட நண்பனோடு அரட்டை அடிப்பதற்கும் டீக்கடைகளில் சென்று நேரம் கழிப்பதற்கும் மொபைலில் சாட்டிங் செய்வதிலும் நேரத்தை செலவழித்தோம்ல, அந்த நண்பன் நாளைக்கு நமக்கு எதிரியாக மாறும். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல மிக மிக நட்புறவோடு பழகிய அந்த நண்பன்